இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். அம்மா தாயே மஞ்ச மாதிரி அம்மா. ஐயோ மேக்கப்லாம் போச்சா? கடவுளே போச்சு. குட்டியாயிங்க தேய்ந்து வச்சுட்டாங்க. சாமியார் மூக்கெல்லாம் வந்துருச்சு. உனக்கு மூஞ்சே சரியில்லை. ஆமா, போட்டோ எடுக்கிறதுல எப்படி இருப்பாங்களா? மூஞ்சே போச்சு. மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய காசு கொடுத்து போட்டிருப்பாங்க போல இருக்கு. மேக்கப் 12,000 போடாமே வந்திருக்கலாம். கோவில்ல வேலைக்குண்டா போட்டோ ஷூட்லேவா வேலைக்கு மாட்டாங்க பாவம். தூக்கம் வராது. கைய மூடியாவது கொட்டாய் உள்ளால ஃபுல்லா அவங்க தானா? ஏ அப்பா 37 தூக்காமதான் பாவம் பாவம். என்னப்பா என்ன ஒட்டி பிறந்தவங்களா? அப்படியா? பொண்ணா இருக்கா இல்ல பின்னாடி இருக்காங்களா? எனக்கு கன்றாவினே புரியலையே. எனக்கு புரியலையே. பின்னாடி இருக்காங்களா? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏய்யா எந்த பங்கா எந்த பங்கா இருக்கும்? அத மாரியம்மன் அப்படின்னு ஒரு பேங்க் பாரியா? புதுசா ஆரம்பிச்சிருக்கா சார் எங்க தெருவுல. 1 கோடி நீ பாத்த 1 கோடி பே. 1 2 3 கோ. வேறென்ன பண்ணனே? என்ன தெரியல. டான்ஸ் ஆடுறாங்க, ஆடக்கூடாது சொல்லிட்டாங்களோ? நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? எல்லாம் சேர்ந்து அசிங்கப்பட்டிருக்கேன். நீங்களும் வச்செல்லாம் பண்ணீங்க. நான் என்னத்துக்கு அப்புறம் எல்லாரும் நிக்கிறா. ஓ இதுவா? நீ என்னடா அங்கே பாத்துக்கிட்டு இருக்க? இது நல்லா இருக்கே. இது தெரியாம எல்லாம் மணி வாங்கிட்டு இருக்கீங்க. அச்சச்சோ. டிஜிட்டல் இந்தியா விட்டா வீட்லயே அபிஷேகம் எல்லாம் பண்ணிடுவாங்க. சொல்லி வை. ஐயே நான் ஒரு ரவுடியாக்கு. பொறுமையா புடி. இப்படி வைக்கணும். பேசிட்டே கண்ணை குத்திர போற. அடிச்சிடுவாரு போல. பேசிட்டே கண்ணை குத்திர போறா அப்படிங்கிற. ஐயா குடு. ஒரு முத்தம் குத்துறப்போ உன் முன்னாடி நான் இனிமே என்ன பண்ணலாம் நீ? இன்னும் என்ன பண்ணலாம்? அனஸ்தீசியா கொடுத்த பேஷண்ட் மாதிரி அரைமாயி தூங்குதா? ராஜா என்னப்பா என்ன பண்றாரு? ரொமான்ஸ். ஆனந்தே அரஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும்போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கறான். 1 2 3 கோ. அட கன்றாவியே. எதுக்கு தூக்கி போட்டாரு அத? விளையாடணுமா? விழுந்துடாதீங்க போல. அவங்க முறப்பொடியதான் இருக்கும் போல. கல்யாணம் பண்ணி வச்ச 10 புள்ள கண்ணாமூச்சி ஆரம்பிச்சாடா. இப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க. நீ பண்றது கரெக்ட்டா? நீ ஹேர் ஸ்டைலிஸ்டா? இல்ல அப்ப மூட். சூப்பர். என் பொண்டாட்டி மடிமலை உட்காந்து வரியா? இடம் இல்லையா? சவாரி ஏத்தனையா? என்னாச்சு? எது நடக்கும்?
ஏன்டாவது தெரியும் பண்றீங்க. பாப்போம் பாப்போம். அத்தனை தான் நான் உண்மையிலேயே சொந்தக்காரன்லாம் இருக்கும் எல்லாம். சுத்தி ஆள் நிக்குது. எவன்டா ஐடியா கொடுத்தது? ஐயாட்ட கொடுத்து சொல்ற வேற விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா. போதும், எங்க அப்பா திட்டு நான் போறேன். இவங்க ஓடிட்டு இருக்காங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல். எங்கடா இருக்கிற? டேய் டேய் உங்க பாரு. ஏன்டா நோ தப்பாகுதுண்ணா. என்ன கண்டாவிடா இது? ஏய்யா ஏய் அப்படியா? சமமிதி நான் எதிர்பார்க்கல. அப்படி போட்டு விட்டானா? நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். நான் ரவுடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க. 90s தானே நீ? தெரியுதுடா பெண்ணு. சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிட இடம் வந்துரும்ல. கேட்டரிங் ஆயுங்க. அப்படியா? இல்ல, இந்த பொண்ணுங்க இருக்காங்களே. சாப்பிட இடத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பின்னாடி வராங்க. நோ தப்பாகுதுண்ணா. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன கலந்து விட்டு மேக்கப் கழிச்சிட்டாங்களா? தெரியாம தொடச்சிட்டாங்க போல இருக்காங்க. வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஐயோ காதல் பதட்டடா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு வருது? ஐயோ, ரொம்ப குசியோ பயமா இருக்கு. இவங்கிற போறாரு. ஸ்டாண்ட் கீழே கிழிஞ்சிட போகுது. அப்படிதான் இருக்கு. ஒரே சந்தோஷம். போசண்டா டேய். விட மாட்டாரு. ஃபுல்லா ஆட விடுவாங்க. கழிச்சு விட்டாங்க தாலி கட்டுறத. என்ன பண்றாங்க? குழப்புறாங்க பாரு. ராம், நீ கிளம்பு. இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல. ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். அதான் ஒருத்தே சொல்லுவான் எல்லாம் 1000 நீங்க ஸ்லோனா ஸ்லோ, டெட் ஸ்லோசா. என்னங்க தூங்குறீங்க? ஏய் யாரா இங்க வந்து படுத்துக்கிறது? எல்லாம் தூங்கி வழியாங்க. ஏன் விடிய காலையில கல்யாணம். உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிருங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா கல்யாணத்துல தூக்கம் வரவே வராதுக்கு முதல் நாள். உண்மைதான் அது. ஆமா, நைட்டு தூக்கமே வராது, பயமா இருக்கும். எங்களுக்குமே நாங்க வேற டிராவல்லாம் போய் கிட்டத்தட்ட எத்தனை 8 மணி நேரமோ 9 மணி நேரம் டிராவல் நினைக்கிறேன். போய் அங்கிருந்து நைட்டு எப்போ ஒரு 12 மணிக்கு போனோமா ரூமுக்கு போய் ஆனா தூங்கவும் முடியல. இவங்க பார்த்தா இவங்க தூக்கம் வரலன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பி நானும் தூங்கோட என்னையும் தூங்கோடாம காலைல சீக்கிரம் எல்லாருக்கும் முன்னாடி குளிச்சு ரெடியாகி அதுக்குள்ள அங்க 6 மணியா 7 மணிக்கோ போய் அங்க ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஐயோ ரொம்ப லேட்டு தான். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.